இந்த வீடியோ வந்து இந்த கொடுவை அன்புங்கிற ஒருத்தரை பற்றி தான். ஸோ நான் வந்து ஒரு 2 days முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஹல்வா பாய்னு ஒருத்தர் வந்து இவரை பற்றி வீடியோ போட்டிருப்பாரு. அதில் வந்து இவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரிஜினல் சில்லி பவுடர் கிடையாது, இது எல்லாமே வந்து கேசரி பவுடர்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ப்ரோ காட் ரிப்ளை. வீடியோ போடுறானே இல்ல ரியலா வீடியோ போடுறானே எதுவுமே தெரியாம அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நீங்க லூசு மாதிரி வீடியோ போடுறீங்க? சப்போல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் கொடுவை அன்பு, அடுத்த ஒரு வீடியோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயங்கள் கிடையாது. கிரிட்டிசைஸுங்கிறது சோசியல் மீடியாவில் காமனாக நடக்கிற விஷயம். நீங்கள் கிரிட்டிசைஸை வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி தான் யூ ஆர் அ கிரியேட்டர், அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு தனியாக மெசேஜ் அனுப்பினப்போ நீங்கள் பண்ண ரிப்ளை எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வளர கிரியேட்டரை போட்டு நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. இதே இது யார்டிவ் சத்யா அண்ணன் வந்து உங்களை பற்றி பேசுங்க, நீங்கள் ரிப்ளை போடல, நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் சொன்னது வந்து நான் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்போ வந்து ஒரு நார்மல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை வந்து நீங்கள் பண்ணது வந்து எக்ஸ்போஸ் பண்ணான்னா அவனை நீங்கள் வந்து டீக்ரேட் பண்ணுவீங்க. அதே நீங்கள் பண்ண தப்பை வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டரை வந்து சொன்னோன்னா நீங்கள் எதுவும் பண்ண மாட்டிங்களா? ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே பெரியவன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பொறாம போகிறீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது, நீங்கள் ஒரு பெரிய என்டர்டெயினரே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு லென்த்தி வீடியோ பற்றி நான் ஃபுல்லாக போட்டேன்னா உங்கள் மொத்த சாம்ராஜ்யமே கிளாடி ஆயிரும். யூ ஆர் சச் அ ஸ்கேம். இதெல்லாம் ஏன் ப்ரோ நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதெல்லாம் நான் வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டதுக்கு அவர் தான் வீடியோ போட சொன்னார். யாருங்க பாஸ்?